டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா. இணைந்து வழங்குவோர் மான்ட்ரா எலக்ட்ரிக் சூப்பர் ஆட்டோ. பவர்ட் பை பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். ட்ரைலிங் பார்ட்னர் டெய்லர்ஸ் சூ. Associate sponsors VVD Priyam Salt, Officers IAS Academy, பேங்கிங் பார்ட்னர் இந்தியன் பேங்க், ஜுவல்லரி பார்ட்னர் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். எப்பவுமே தமிழ் கலாச்சாரத்துக்குன்னு ஒரு பெரிய ஐடென்டிட்டி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்தையும் வரவேற்போம். வந்தாரை வாழ வைப்பது மட்டும் இல்லை, வந்த கலாச்சாரத்தை கொண்டாடுவதும் தமிழக மக்கள் தான். எதெல்லாம் நமக்கு பிடிச்சிருக்கோ செலிப்ரேட் பண்ணுவோம், கொண்டாடுவோம். அப்புறம் பிடிக்கலையா திரும்ப வேணான்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவோம். அது மாதிரி சமீப காலங்களில் தமிழ்நாட்டில் கொரியன் படங்கள் என்ன, கொரியன் வெப் சீரிஸ் என்ன, கொரியனுடைய ஸ்கின் கேர், அப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட், அவங்க பிஹேவியர், ஆட்டிடியூட், அதாவது முழுக்க முழுக்க ஒரு கொரியனாகவே வாழ்கிற அளவுக்கு ஒரு சூழலை யங்ஸ்டர்ஸ், அதுவும் குறிப்பாக ஒரு பெரிய ஜென்ரேஷன் ரெவல்யூஷனே நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே கொரியன் கல்ச்சருக்கும் தமிழ் கல்ச்சருக்கும் ஒரு பெரிய பாண்டிங் அண்ட் கல்ச்சர் இருக்குன்னு சொல்லுவாங்க. நாம் பேசுகிற அப்பா அவங்க ஓப்பா, நம்ம பேசுகிற அம்மா ஓம்மா, நிறைய தமிழ் வார்த்தைகள் அங்கே ரொம்ப மிங்கிளாக இருக்கு. கார்ப்பரேட் ட்ரைனராக இருக்கிறவங்க இன்னைக்கு நம்மளோட வந்திருக்காங்க. ஜெயஸ்ரீ அவர்கள் கொரியன் லாங்குவேஜை கார்ப்பரேட்டில் ட்ரைன் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு நாம் பேச போகிற தலைப்பு கொரியன் கலாச்சாரத்தால் ஈர்க்கப்பட்டவர்கள் வெர்சஸ் அதை ஏற்காதவர்கள். நம்ம ஷோவில் கலந்துக்கணுங்கிறதுக்காக கொரியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்த ஒரு 5 பேர் வந்து ஃபேமிலியாக இங்கே வந்திருக்காங்க. வெல்கம் எப்படிமா சொல்லி கூப்பிடணும்? 안녕하세요. 안녕하세요. வணக்கம். 안녕하세요. 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 ரொம்ப நன்றி நீங்கள் வந்து இந்த ஷோவில் கலந்துக்கிட்டதுக்கு. ஐ எம் ஸோ ஹானர்ட். என் பேர் ஆரி, உங்கள் பேர்? இதை நீ வந்து கொரியாவில் சொல்லுமா? வணக்கம், உங்கள் பேர் பாக். வாவ். Nice to meet you. உன்ன பேர் பாக். My name is Jiwon Kim. உங்க பேரு தோங்கின் கிம். ஓகே. உங்க அம்புக்கு நன்றி. அப்போ கொரியாவிலேருந்து ஆள் கூட்டு வர சொன்னால் தமிழ்நாட்டில் கூட்டு வந்து உட்கார வச்சுட்டீங்க. என்ன ஏமாத்துறீங்களா? உங்கள் பேர் என்னம்மா? எங்கே கொரியாவில் கேட்படுவாங்க? 이름 말씀해 주세요. இரு மாசி மிஸ்ஸி சேயோ. Welcome, my name is Song Eum. Nandri. And I love Tamil Nadu. உங்கள் அன்புக்கு அடிமையாகி தான் இங்கே இவ்வளோ கூட்டம் இருக்குது. தேங்க்யூ. Nice to meet you. My name is Chanuk Kim. வாவ். Nandri. கொரியன் கலாச்சாரத்தில் உங்களை ஈர்த்த விஷயம் என்ன? எதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? எனக்கு வந்துட்டு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அவங்களோடது. இப்போது அந்த ரைஸ் வாட்டர் செரமைடுன்னு இருக்கும். நார்மலாக இந்தியன் ப்ராடக்ட்ஸில் கம்பேர் பண்ணும்போது இந்த கொரியன் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அது ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக்காக இருக்குது யூஸ் பண்ணும்போது. மினிமலிஸ்டாக இருக்குது. இல்லை, நீங்கள் முன்னே இருந்ததுக்கும் இப்போ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன உங்கள் ஸ்கின்னில் சேஞ்சஸ் நீங்கள் மாறி இருக்கிறதா ஃபீல் பண்ணுறீங்க? கிளாசி ஸ்கின் வந்திருக்க மாதிரி தெரியுது, அவ்வளோதான். ஓ, இதை பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? ஆப்வியஸ்லி சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமாம். நிறைய ப்ரொபோசல் வந்திருக்கு போல இருக்கே. அது எப்பயுமே வர்றது தான். ஓ, சொல்லுங்க. எனக்கு கொரியன் கல்ச்சரில் பிடிச்சது பார்த்தீங்கன்னா அதோட ஹேர் ஸ்டைல் தான் சார். உங்களை பார்த்து தான் இந்த ஹேர் ஸ்டைலே வைக்க ஆரம்பித்தேன். காலேஜில் எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க. என்னடா அப்துல் கலாம் மாரி வச்சுன்னு வந்திருக்க முடி, அவர் தான் நடுவில் கோடெல்லாம் வச்சு வருவார், நீ என்னடா அவரை மாரியே பண்ணுற. இன்னைக்கு கூட காலைல இந்த ட்ரெஸ்ஸு போட்டோன்னே எங்கள் அம்மா கேட்டாங்க, ஏன்டா இவ்வளோ பெரிய ட்ரெஸ்லாம் போட்டுன்னு போகிற, ஒரு கால்லேயே 2 கால் போவோம்டா, அந்த அவ்வளோ பெருசு பேண்ட்டை போறியே. ஆனால் எனக்கு என்ன ஆசைன்னா இதோட பெரிய பேண்ட் போடணும்னு ஆசை. சின்ன பசங்களாம் நான் பேண்ட் இவ்வளோ பெருசாக இருக்குது, நான் மாவு மிஷின் கல்லேருந்து எத்தனை அந்த மாரி இருக்குது பேண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த வெயில் காலத்தில் நல்லா காற்று வரும்ல, நல்லா ஃப்ரீயாக இருக்கும் சார் வெயில் காலத்துக்கு வேறு. ஓகே. எனக்கு இன்ஸ்பயர் பண்ண வந்து பார்த்தா ஷாப்புக்கு போய்ட்டு ஒரு சாப்ஸ்டிக் எடுத்தாலும் அதை ஒரு டிஷ்யூவில் வச்சு க்ளீன் பண்ணி சாப்பிட்றதா இருக்கட்டும். தென் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸில் வந்து அவங்களுக்கு கொடுக்குற அந்த நூடுல்ஸ் பவுல்லையே அவ்வளோ நீட்டாக சாப்பிட்டுட்டு அந்த பிளேஸையும் அவங்க க்ளீன் பண்ணிட்டு போவாங்க. பட் இங்கே நம்ம வீட்லேயே நம்ம யாரும் சாப்பிட்டு தட்டு எடுக்க மாட்டோம். அந்த கல்ச்சர்ஸ், அந்த கிளீன்லினஸ் மெயினாக மட்டும் செஞ்சிருவீங்களாக்கும். சுத்த சோறு போடும் நம்மளாம் எவ்வளோ நாள் சொல்லியிருப்போம். எங்கள் வீட்டிலலாம் சாப்பிட்ட கடுத்து கழுவலைன்னா அடுத்த வேலை சாப்பாடு போட மாட்டாங்க எங்கள் அம்மா. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஃபுட் கிளென்லினஸ், மெயினாக கிளென்லினஸ், அதில் ஃபுட் கிளென்லினஸ் எனக்கு அது ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிட்டு நான் அதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் லைஃப்பில். நம்ம ஊரில் இருக்கிறவங்கலாம் சுத்தமாக இருங்கன்னு சொல்லி போர்டு வச்சா கூட நம்ம எச்சி துப்பிட்டு போகிறோம். கொரியாவிலேருந்து வந்து சொன்னால் தான் கேட்குறாங்க. கொரியன் இதுலேயே காஸ்ட்யூம் மட்டும் தான் சார் பிடிக்கும். ஏன்னா மற்ற இந்த ஸ்கின் ப்ராடக்ட் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன்.
அதனால் சரி நம்ம இங்கே சென்னை வரோம், இவ்வளோ தூரம் வரோம், நம்ம ஏதாச்சும் காஸ்டியூம் எடுத்துகிட்டு போகலான்ட்டு சேர்த்து வச்ச காசெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கொரியன் கடைக்கு போய்ட்டு, ஆனால் எனக்கு பார்த்தோன்னே நல்லா கொரியன் மாதிரி தெரியணும்ண்ணா, ஏன்னா கொஞ்சம் கலராக தான் இருக்கேன், காஸ்டியூம் மட்டும் போட்டால் போதும், எப்படியோ கொரியன் மாதிரி தெரியவேண்ணா, சரி பார்த்தோன்னே ஒரு காஸ்டியூம் கொடுண்ணா அப்படின்னு சொன்னதுக்கு, டே தம்பி நீ ஆல்ரெடி கொரியன் மாதிரி தான்டா இருக்க, நீ தூரத்தில் இருந்து பார்த்தாலும் கொரியன் மாதிரி தெரியணும்டா, அது மாதிரி உனக்கு ஒரு காஸ்டியூம் தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 செட்டு தந்தாருண்ணா. காஸ்டியூமை வீட்டில் காமிக்கிறேன், என்னடா உனக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறேன்ட்டு உங்கள் அப்பாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னாங்க. சரி ஃபஸ்ட்டாக இங்கேயே பட்டாச்சு, சரி அடுத்து பார்த்துக்கலான்ட்டு ட்ரெஸ் எடுத்து மடிச்சு வச்சு நைட்டாக ட்ரெயின் ஏறி வந்துட்டானா. சரி ட்ரெயின் ஏறினோன்னே என்னடா அப்படின்ட்டு ட்ரெயினில் சீட் இல்லை, சரின்னு நின்றுக்கிட்டே வந்தா ஒரு பையா வந்து பையா அப்படின்னு கேட்டாங்க. என்னடா அது கொரியன் மாதிரி ட்ரெஸ் கொடுத்தாருன்னு பார்த்தா ஆசை கேட்குறாங்க அப்படின்ட்டு. நான் அவர் எங்களை ஹிந்திக்காரன்னு நினச்சிட்டாரு, ஆனால் நான் தமிழ்னா, நான் இப்போ தான் சென்னைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரின்ட்டு சரி இன்னொரு காஸ்டியூம் தான் இருக்கே, அங்கே போய் மாசம் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த காஸ்டியூமை போட்டு வந்து இங்கே நிற்கிறேன். அவர் நேற்றே சொன்னார், சரி தூரத்தில் இருந்தாலே கொரியன் பாய் மாதிரி இருக்காரு, ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்கன்ட்டு. இவங்க 4 பேர் பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க, அப்போ கூட என்ன கொரியன் பாய்ன்னு கண்டுபிடிக்கல. நம்ம திருப்பி எப்பவும் போலே மாறிடலாம், டவுசர் பேண்ட் போட்டே சுற்றலாம் அப்படின்னு நினச்சா, டவுசர் பேண்ட் போட்டாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, டே சைனாக்காரன் அவனும் வந்துட்டான்டா ஏரியாவுக்குள்ள அப்படின்றாங்க. சரி பானிபூரி கடைக்கு பானிபூரி சாப்பிட போகலான்னா, பையா உன் ஃப்ரெண்டு எங்கே போனா, நீயாச்சும் பூரி வை பையா அப்படின்றானுங்க. ஒன்று நான் அது மாதிரி மாறிட்டேன்னா, இல்லை என்னோட காஸ்டியூம் அப்படி இருக்கா என்ன இருக்குன்னு தெரியல, ஆனால் நான் கொரியனாக மாற ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்ன தான் மாறினாலும் அவங்க ஈஸியாக அடையாளம் பண்ணிடுறாங்க எங்களை. அவர் என்ன தான் கொரியனாக பேசினாலும், இது நம்ம புள்ளனான்னு ஒரு டயலாக் வரும்ல, அதான் இது நம்ம புள்ளனா அப்படின்னு இருந்துச்சு. அந்த அவுட்ஃபிட் தான் இந்த விட அந்த ஸ்பீச்சில் கண்டுபிடிச்சிரும். இப்போ நான் சவுதி அரேபியாவில் இருக்கும்போது ஹப்பாலாம் போட்டுட்டு சுற்றுவேன், ஹலோ சாமே சொல்லுவேன், ஹலோ அஸ்லாம் வலைக்கம் ஹபீபி ஹல்லா ஹபீபிம்மா, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கண்டுபிடிச்சிடும் அவன் தமிழனா மலையாளியான்னு. அரபிலாம் சொல்ல மாட்டான், டே அவன் தமிழன்டா அப்படின்றோம். கொரிய கலாச்சாரத்தின் ஈர்க்கப்பட்ட விஷயங்கள் என்னென்ன, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க? அவங்களோட மியூசிக் லிரிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும், ஃபன்னாக இருக்கும், சென்டிமெண்டலாகவும் இருக்கும். ஸோ இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் நிறைய இமோஷன்ஸ் இருக்கிற மியூசிக். அதில் வந்து மோட்டிவேட் பண்ண விஷயம் என்ன, கொரியன் கல்ச்சரை நோக்கி உங்களை மோட்டிவேட் பண்ண விஷயம் சொல்லுங்கள். பிடிஎஸ் இந்த ஆர்மி குரூப்ஸில் வந்து ஒரு சேயிங் இருக்குது, பிடிஎஸ் ஃபைண்ட்ஸ் யூ வென் யூ நீட் தெம் த மோஸ்ட். அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டோம், சில டைம் சில சாங்ஸ் வந்து உங்களை ரொம்ப ஹிட் பண்ணும். அந்த மாதிரி எனக்கு வந்து பர்சனலாக பிடிஎஸ்ல ஹிட் பண்ண ரொம்ப டச்சிங்காக இருந்த சாங் எப்படின்னா 0 o'clock அப்படின்னு ஒரு சாங்கு. ஸோ அந்த சாங்கோட மீனிங் என்ன அப்படின்னா, என்னதான் நாள் போயிட்டே இருந்தாலும் கிளாக் வந்து இட் வில் ஸ்டார்ட் at 12 again, a new day starts. என்ன நம்மளுக்கு டவுனாக இருந்தாலும் என்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் there is a new day, you can start new. அந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்குற சாங். ஸோ அது வந்து என்னை ரொம்ப டச் பண்ண சாங். அந்த சாங் உங்களுக்கு பாட வருமா? முங்கஜே நாச்சிகா கிரும்பன நீர்கோயா கிரதோய் ஹாருகா கிண்ண ஜனா சோச்சிங்கா துமி. சாரி, இதுக்கு மேலே எனக்கு தெரியாது. நம்ம தமிழில் ஏதாவது மோட்டிவேஷனா, எத்தனையோ இடத்துல அவமானப்பட்டு வரும்போது வெற்றி நிச்சயம் வேத நிச்சயம்ட்டு தாளை தூக்கிட்டு தலைவர் மாதிரி வருவேன். அதுல எல்லாம் மோட்டிவேஷன். இந்த புரியாத லாங்குவேஜ் தெரியுமா? இப்போ எனக்கு வந்து தமிழில் வந்து ஐட்டம் சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். சீரியஸாக ஒரு மாதிரி நல்லா வைபாக இருக்கும். ஆனால் இப்போ எங்கள் ஆஃபீஸில் சும்மா அதை போட்டு கேட்டேன்னா எல்லாம் அப்படி ஒரு மாதிரி திரும்பி இல்லைப்பா நல்லா இருந்துச்சு அது கூட ஜட்ஜ் பண்ணுறாங்க. இப்போ அங்கே அதே அந்த பீட்டு தான் ஒரு பாட்டை கேட்டால் கூட நம்ம ஒரு மாதிரி ஜட்ஜ் பண்ணுறது வந்து பிடிக்கல. எல்லா இடத்துலையும் நீங்கள் ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்கீங்க, அங்கே என்ன ஜட்ஜ் பண்ணல. கொரியன் சாங் கேட்டால் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவங்க பிரதீப் குமார் சாங்லாம் கேட்டிருப்பாங்களான்னு தெரியல, அது செமையாக இருக்கும். அது லாங்குவேஜ் புரியல, பிடிச்சிருக்கு. அது என்ன கான்செப்ட் எனக்கு இது வரைக்கும் புரியல. நீ வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கா, ஒரு மோட்டிவேஷன் சாங் பாடுறா தமிழில். அதுக்கு ஈக்குவலாக இந்த பக்கம் யாராவது பிடிஎஸ்ல இருந்து ஒரு மோட்டிவேஷன் சாங் யார் பாடுறாங்க நான் பார்க்குறேன். யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாதா? வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம், என்னை மதித்தால் என்னுயிர் தந்து காப்பேன், என்னை மிதித்தால் 2ல் 1 பாப்பேன், அரே நண்பா உன்னை வெல்வேன், அடே நண்பா சவால் வேண்டாம் உன்னை வெல்வேன். வேற சொல்லுங்க.
நம்மளோட கல்ச்சரில் முக்கியமானது குடும்பம், அதை சுற்றி தான் எல்லாமே நகர்ந்துட்டு இருக்குது. ஸோ கொரியன் கல்ச்சர்லேயுமே முக்கியமாக வந்து அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. நம்ம வந்து பெரியவங்களுக்கு வந்து தலை வணங்குவோம், அதே மாதிரி அவங்க கல்ச்சரில் வந்து பவ் பண்ணுவாங்க. இங்கே ஆ இக்கி சொல்கிறோம், அங்கே ஆயா ஓயோன்னு படிக்கிறோம். இங்கே வந்து அதே மாதிரி 13 எழுத்து, அங்கே வந்து 10 எழுத்து. கொரியன் லாங்குவேஜ் படிக்கிறேன். ஆக்சுவலாக படிக்கும்போது எங்கள் அம்மாலாம் வந்து ரொம்ப வியர்டாக பார்ப்பாங்க. ஆனால் இப்போ வந்து எங்கள் அம்மா எந்த அளவுக்கு அவங்கள நான் மாற்றிருக்கேன்னா, இப்போ ஏதாவது டிவியில் யாராவது கொரியன் பையன் வந்தானா என் மாப்பிள்ளையாது அதுக்கு அடி போட்டு தான் நீ எல்லாத்தையும் பிளான் பண்ணி போன மாதிரி இருக்க. ஸோ எங்கள் அம்மாவே மென்டலி ரெடி ஆகிட்டாங்க. சரி நீ படித்து முடி, நம்ம கொரியா போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அவங்களுக்குமே பிடிச்சிருச்சு. ஓகே, கொரியன் பையனா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? கொரியன் பையன் தான் வேணும்னு இல்லை, கொரியன் பிடிச்ச பையனா கூட போதும். எனக்கு வந்து அவங்கள பார்த்தாலே கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி தோணுது. இப்போ தமிழ் மக்களை பாருங்களேன், வந்து பேசும்போது சில பேர் வந்து உருன்னு பேசுகிற மாதிரி இருக்கும், சில பேர் வந்து பார்த்தோன்னே பயமாக இருக்கும் பேசுறதே. அவங்களுக்கு பார்த்தோன்னே எல்லாமே ஒரே மாதிரி இருக்காங்களா? அதனால தானே அவங்க எப்போ பேசினாலுமே ஸ்மைலியாகவே பேசுகிறாங்க, ஸ்மைலியாகவே இருக்காங்க. அவங்கள பார்த்தாலே பேசணும்னு ஆசையாகவும் இருக்குது, அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு இருக்குது. இப்போ நீங்கள் சிரிச்சா கூட தான் அழகாக இருக்குது. இப்போ நான் சிரிச்சா கூட தான் நிறைய பேர் அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டவனோட அமைப்பு அப்படி, புரியுதுங்களா இல்லையா? கொரியன் மட்டும் தான் சிரிச்சாலாம் நல்லா இருக்கு. இப்போ நம்ம ஒருத்தவங்க லவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், தமிழில் வந்து எப்படி காட்டுவாங்கன்னா, பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் பின்னாடி போகிற மாதிரி பாய்ஸ் அதிகமாக காட்டுவாங்க. ஆனால் கொரியனில் அப்படி இருக்காது, பாய்ஸ் பின்னாடி தான் கேர்ள்ஸ் போவாங்க. ஆனால் போகிற வரைக்கும் பாய்ஸ் எப்பயுமே வந்து கெத்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் அதே வந்து அந்த கேர்ள்ஸ் வந்து அந்த பையனுக்கு பிடிச்சி போச்சுன்னா அவங்க அதுக்கப்புறமேட்டா அவங்க கேர் பண்ணுற விதமே அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த இதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஈர்ப்பாக இருந்துச்சு. தங்க தட்டில் வச்சு தாங்குற மாதிரி. அதே தான். டைரக்டர்ஸ் இதெல்லாம் நோட் பண்ணுங்க, பசங்க பின்னாடி பொண்ணுங்களை சுற்றுற மாதிரி சீன் வைக்க சொல்கிறாங்க. எனக்கு ரீசெண்டாக பார்த்த ட்ராமா வந்து ஏசுன் அந்த குவான்சிக் அவங்களோடைய ட்ராமா. சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து லவ் பண்ணுறாங்க தான். அதில் ஸ்டார்டிங்லேருந்தே பையன் தான் லவ் பண்ணுவான். ஆனால் அந்த பொண்ணுக்கு அந்த பையன் வந்து எவ்வளோ திட்டினாலும் போனாலும் பண்ணாலும் அந்த பையன் வந்து அவ்வளோ கேரிங்காக இருப்பான், ரொம்ப கேரிங்காக இருப்பான். அந்த இதெல்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது நிறைய திட்டு வாங்குற பையன் வந்து உங்களுக்கு தேவைப்படுகிறது அது இல்லையா? திட்டு வாங்குற பையன் எவ்வளோ திட்டினாலும் சகிச்சுக்கிறான்டா, அப்படி ஒரு ஆள் தேவைப்படுது உங்களுக்கு. இப்போ நான் ஏதாச்சும் ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சிரிச்சு பேசினா எச்சி பொறுக்கி நீலாம் அண்ணாக்கு ஒரு பொருட்கள் அப்படி சொல்லி அமுச்சு விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. ப்ளஸ் அவங்க சொல்கிறாங்க இது மாதிரி லவ் பண்ணுற பசங்களாம் வந்து தமிழ் சினிமாஸில் வந்து பசங்க தான் வந்து ஒரு ஃபாலோ பண்ணி ஸ்டாக் பண்ணி லவ் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே வந்து பொண்ணுக்கு வந்து பசங்க வேணாடி போகிறாங்க, அது பிடிக்குதுன்றாங்க. நல்லா தான் இருக்குது, ஓகே. பண்ண என் பின்னாடி எந்த பொண்ணு வரமாட்டேங்குது சார், நான் என்ன பண்ணுறது? எல்லா பொண்ணுங்களும் கொரியன் பாய்ஸ் தான் பிடிக்கணும். அப்போ நான் எங்கே போகிறது? கரெக்ட் சார். ஆமாம், கொரியனில் வந்து அவங்க எப்பொழுதும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கோவமே படமாட்டாங்கன்னாங்க. அது அப்படி இல்லை, அவங்க உள்ளுக்குள்ளே அவங்க கோவத்தை வச்சுருப்பாங்க. அவங்க கிட்ட ஒர்க் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும் அந்த கோவத்தோட வேகம் எவ்வளோ கஷ்டமானது அப்படின்னு. 13 வருஷம் கொரியாவில் வேலை செஞ்சேன். 2011 PhD படிக்க போனேன். அப்புறம் 2016 PhD முடித்தேன். அப்புறம் 16லேருந்து 2024 வரைக்கும் போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச் சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணேன். ரேடியேஷன் ஆன்காலஜி என்னோட ஃபீல்டு. நான் இப்போ SRM யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன். இப்போ இந்தியாவிலேருந்து PhD இல்லை ஹையர் ஸ்டடீஸ்க்காக அங்கே வருவாங்க, சரியா? இப்போது போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு 10 hour ஆஃப் ஃப்ளைட் ஜெர்னி. நெக்ஸ்ட் டே போய் மார்னிங் லேபில் ஜாயின் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த டயத்தில் யாரும் லேபில் போய் ஜாயின் பண்ணோன்னா தொலைஞ்சான். ஏன்னா -12, 14, 18 இந்த டெம்பரேச்சர் தான். போன உடனே கையெல்லாம் வெடிச்சிடும், வாய் ஃபுல்லாக வெடிச்சிடும், சாப்பிட முடியாது. இவங்க போய் இறங்கினோன்னு அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க ஸ்பீடுக்கு ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. அவரால் பண்ண முடியலன்னா அடுத்த ஒரு வாரத்தில் அவரை அனுப்பிச்சி விட்ருவாங்க. இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. வேற சொல்லுங்க, கொரியன் கலாச்சாரத்தை நோக்கி ஈர்த்த விஷயங்கள் என்ன, எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க? நம்ம தமிழ் கல்ச்சர் வந்து சாரி, அழகான சாரி, பாவாடை சட்டை, சுடிதார், இது எல்லாமே நம்ம தமிழ் கல்ச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை நான் வியர் பண்ணக்குள்ள லீனாக இருக்க, உனக்கு எதுக்கு இது கண்டிப்பாக சொல்கிறாங்க. நான் சாரி கட்டிட்டு போகக்குள்ள குச்சிக்கு கட்டின மாதிரி இருக்குது அப்படின்னுறாங்க. ஸோ சுடிதாருமே என்னால் ரெகுலராக போட முடியாது. நான் ஒரு ஃபேஷன் டிசைனர், என்னால் ரெகுலராக வந்து ஒரே அவுட்ஃபிட்டை வந்து ரிப்பீட் பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. இதே சாரினா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிளிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கிளிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க முன்னாடி 2 வச்சுருக்காங்க. இதே அவங்க நம்ம சுடிதார் போட்டுட்டு அந்த கிளிப் வச்சா எல்லாருமே அவங்கள ஃபன்னாக தான் பார்ப்பாங்க. இதெல்லாம் எங்கம்மா வாங்கினீங்க? இது ஆக்சுவலாக இது வந்து 20 rupees.
இது ஒரு 20 ருபீஸ். இது ஒரு சின்ன ஷாப்ல தான் வாங்கினேன். இப்போ எல்லா இடத்துலயுமே இருக்கு. கிடைக்குதா உங்களுக்கு? ஆமா, எல்லாமே ஈஸியா இருக்கு. இப்போ எங்கேயுமே கிளிப்ஸ்லாம் இல்லாம இல்ல, பிகாஸ் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. அது ஒரு கொரியன் கல்ச்சரை ஒரு 40 ரூபாயில முடிச்சிட்டீங்க. 2 கிளிப் வாங்கி தலையில மாட்டி. அவ்வளவுதான். எனக்கு நிறைய க்யூட்டா கிளிப்ஸ் யூஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு சாரி கட்டிட்டு அந்த க்யூட் கிளிப்பை வந்து இப்படி வச்சுக்க முடியாது, அது கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். இதே கொரியன் அவுட்ஃபிட் போட்டு நான் அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸோ இல்லை இந்த மாதிரி குடிமையோ இல்லை கலர் கலராக ரிப்பன்ஸ் வந்து நான் அதில் வந்து கட்டிக்குவேன் என்னோட தலையில். சாரி கட்டக்குள்ளே எனக்கு கிண்டல் பண்ணுறாங்க. இதே நான் கொரியன் அவுட்ஃபிட் போடக்குள்ளே க்யூட்டாக இருக்குது, நீ இன்னும் சின்ன பொண்ணு மாதிரி இருக்க. எனக்கு 25 ஏஜ் ஆகுது, பட் அந்த மாதிரி அவுட்ஃபிட்ஸ் போடக்குள்ளே இன்னும் குட்டி பொண்ணு மாதிரியே இருக்கேன், எந்த ஸ்கூல் படிக்கிற அப்படின்னு கேட்கக்குள்ள எனக்கு அது கொஞ்சம் நல்லா ரொம்ப பிடிக்கும். வீட்டில் அவங்களை எப்படி பார்த்தாங்க? வீட்டிலலாம் எதுவும் இல்லை, அம்மா மட்டும்தான் ஃபன்னாக பார்ப்பாங்க. ஏதாவதுன்னா ஐயோ என் பொண்ணுக்கு பைத்தியம் முடிச்சிடுச்சோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ வீட்டில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் இப்போது அவங்கள கேட்டிங்க இல்லையா, வீட்டில் ப்ராப்ளம் இல்லையான்னு சொல்லிட்டு. டான்சர்ஸ்க்கு பெரிய ப்ராப்ளம் பிகாஸ் ஆஃப் அவங்க ட்ரெஸ்ஸிங் எல்லாத்தினாலையும். நாங்கள் ஒரு வீடியோ போடணுன்னாலே வந்து நார்மலாக சுடிதாரோ இல்லை வேறு குர்த்தி அதில் போட முடியாது. எங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த கொரியன் ஸ்டைலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அட்டையர் இருக்கும், அந்த ட்ரெஸ்ஸிங். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் போட முடியும். பட் அதில் எனக்கு பெரிய சேஞ்ச் என்ன ஆச்சுன்னா, வீட்டில் ரொம்ப பெரிய இஷ்யூஸ் ஆகிட்டு அம்மா அப்பா என்கிட்ட ரொம்ப ரொம்ப மாதமாக பேசலை. அவங்க எதை சொல்லி இது வேணான்னு சொன்னாங்க? ஒன்று வந்து ட்ரெஸ்ஸிங், இன்னொன்று வந்து அவங்க ஸ்டைல் ஆஃப் டான்ஸிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொரியன் பிடிக்கிறவங்களுக்கு நார்மலாக தெரியும், பட் அது இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு வந்து ரொம்ப ஆடாக நினைப்பாங்க அவங்க அதை பார்த்து. அதாவது கொரியன் கலாச்சாரத்தின் மேல் ஈர்ப்பு வந்ததுக்கு காரணம் என்ன? எதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? நான் ஒரு ஃபுட் அண்ட் ட்ராவல் பிளாகர். ஸோ எப்படியாவது அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு இருக்கேன். இப்போது நம்மளதில் வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாய் பிக்கல் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து கிம்ச்சி இருக்குது. ஸோ அதை நான் வீட்டிலே செய்வேன். கிம்ச்சி. கிம்ச்சினா என்ன? அதான் ஊறுகாய் தான் கிம்ச்சி. ஸோ அங்கே வந்து கேபேஜ் வச்சு சூப்பராக, வெஜிடபிள்ஸ் வச்சு எல்லாம் கேரட்லாம் வச்சு சூப்பராக செய்வாங்க. ஸோ ஆஸ் அ வெஜிடேரியன் நான் வீட்டிலே செஞ்சுப்பேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கே டேஸ்ட் பண்ண முடியும். சூப்பராக இருக்கும். எப்பயாவது இங்கேயே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, கொரியன் ரெஸ்டாரண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு எப்பயாவது சான்ஸ் கிடைச்சா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட ரைஸ் தான் அவங்களோடதுலையுமே அதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். ஸோ அது ரொம்ப வேரியேஷன் தெரியாது. இப்போ நான் சமைக்கணும் அப்படின்னா, இப்போ நான் கொரியாவில் இருக்கிறேன், கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் போயிட்டு ஒரு ராமியான் வாங்கிட்டு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிட்டு அவ்வளோதான் முடிஞ்சுது. நம்ம ஊரில் வந்து குழம்பு, ரசம், கூட்டு, பொரியல் நிறைய இருக்குது. அங்கே வந்து எல்லாமே வந்து பேக்கேஜாக இருக்குது. நான் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கேன், அடுத்து முடிச்சுட்டு நான் வேலைக்கு போயிடுவேன். எனக்கு எதாவது பிடிச்ச சாப்பிட்ணுன்னா நான் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு ரசம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, குழம்பு வைக்கணும் அவசியம் இல்லை. அவங்க சொன்னாங்க நூடுல்ஸ் நான் சாப்பிட்டுட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு. அதில் எவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும், எவ்வளோ இஷ்யூஸ் இருக்கும். ஐ ஆம் கரண்ட்லி சஃபரிங் ஃப்ரம் ஐபிடி, இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ். இது எல்லாமே அதெல்லாம் சாப்பிட்டதுனால வந்தது தான். இன்னொன்று அவங்க கிம்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சார் அது வந்து கேபேஜ், ரேடிஷ், கேரட் இது எல்லாமே ஃபர்மெண்ட் ஆனது, நாத்தம் அடிக்கும் சார். அது எப்படி நம்ம ஊறுகாயை சாப்பிட மாட்டாங்க, பழைய சோறு சாப்பிட மாட்டாங்க, ஆனால் கிம்ச்சி சாப்பிடுவாங்கன்னா அது எங்கே சார் அர்த்தம்? அது இட்ஸ் நாட் நைஸ். இல்லை, நம்ம ஊரில் கருவாடு கூட தானே நாத்தமாக இருக்கும். அது நம்ம நல்லா, அதுதான் சார் சொல்கிறேன். ஸோ நம்ம ஊரில் சாப்பிட மாட்டாங்க, பட் அதை நான் விரும்பி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு அந்த இடத்துல அந்த ஒரு வேறுபாடு ஒன்று இருந்தது. இப்போது கொரியன் கலாச்சாரத்தை பற்றி இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே எதெல்லாம் எங்களை நோக்கி ஈர்த்தது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, எதெல்லாம் உங்களுக்கு அதில் முரணாக இருக்குது? இதெல்லாம் நம்ம இதுலேயும் இருக்குங்க, இவங்க ஓவர் டூ பண்ணுறாங்க, ரொம்ப மிகைப்படுத்தி இதை பேசுகிறாங்க, அப்படி மாதிரி ஏதாவது இருக்கா? எனக்கு தெரிஞ்சு கொரோனாவுக்கு முன்னாடி கொரியா எங்கே இருக்குன்னு கேளுங்க, அவங்க எல்லார்ட்டையும் தெரியாது. கொரோனா டயத்தில் இந்த கேப்பாப்பு வீட்டில் அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது கேப்பாப்பு இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு அவங்க சும்மா சாதாரண ஒரு விஷயத்தை ஈர்த்த மாதிரி அவங்க புரிதல் இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க. அந்த பொண்ணு சொன்னாங்க கொரியாவில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பாடு அப்படின்னு. நீங்கள் கூட ஒரே நாளில் கற்றுக்கலாம். ஒன்றும் இல்லை, சுடுதண்ணியில் கொஞ்சம் கறி 4-5 காய்கறியை போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா அதான் கொரியன் ஃபுட்டு. நம்ம இந்தியாவில் செய்கிற மாதிரி அந்த பதம் அதெல்லாம் அங்கே எதுவுமே தேவையில்லை. அது அவங்களும் ஒத்துக்குவாங்க. அவங்கள்ட்டையும் கேளுங்க. ரா மீட்டை கட் பண்ணி ஜஸ்ட் அடுப்பு கறியில் நீங்கள் பாபிக்யூ, இவ்வளோதான். அவங்க சமைக்கிற வேலையை ரொம்ப மிச்சம் பண்ணியிருக்காங்களோ? கொரியன்ஸ் பொதுவாக சமைக்கவே மாட்டாங்க, அதுதான் ரியாலிட்டி. 10 கடை இருக்குன்னா அதில் 9 கடை ஹோட்டல் தான். ஏதாவது விசேஷ காலங்களுக்கு மட்டும்தான் அவங்க சமைப்பாங்க வீட்டில். இப்போ ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஈவினிங் டின்னர் வரைக்கும் சாப்பிட வச்சு தான் வீட்டுக்கே அனுப்புவாங்க. அந்த மாதிரி அதனால அங்கே சமைக்கிறது ஒரு பெரிய வேலையே கிடையாது அங்கே. ரெண்டாவது காஸ்மெட்டிக்ஸ் வந்து வேர்ல்டு வைட் நல்ல ரீச். கொரியனோட அந்த டோனர், அந்த எமோல்ஷன், இந்த இதெல்லாம் இப்போ ஒரு பொண்ணு போடுறாங்க, அந்த பொண்ணு சொன்னாங்க ரொம்ப ஷைனிங்காக இருக்குன்னு. அவங்களோட வெதர் கண்டிஷன்ஸுக்கு அது தேவை. இவங்க எல்லாமே வந்து என்ன நினச்சிக்கிறாங்க, சாப்பாடு, மேக்கப்பு, இந்த கிளிப்ஸ், இந்த மாதிரி ஐட்டம் தான் கொரியான்னு நினைக்கிறாங்க. பட் அது ரியாலிட்டி ஆஃப் கொரியா கிடையாது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ இங்கே வந்து நம்மளோட அம்மா அப்பா நம்மளை படிக்க வைப்பாங்க, மேக்ஸிமம் கடை வாங்கினாச்சும் படிக்க வைப்பாங்க. அங்கே ஒன்ஸ் அந்த பையன் 19 இயர் ஓல்டு ஆகிட்டான் அப்படின்னா அவனோட படிப்பு செலவை அவன் தான் மேக்ஸிமம் எடுத்துக்குவான். பார்ஷியல் சப்போர்ட் மட்டும் தான் பேரண்ட்ஸ் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பார்ட் டைம் ஜாப் போவாங்க. அவங்க காலில் தான் நிற்பாங்க.
அதே மாதிரி இப்போ அந்த பொண்ணு சொன்னாங்க கொரியன் பசங்க வந்து ரொம்ப அப்படியே தாங்குவாங்க அப்படின்னு. 100 நாள் ஒரு லவ் தாண்டுச்சுனாலே அது ஒரு பெரிய விஷயம், கிரேட் சக்ஸஸ். அவனோட ஒய்ஃபை வந்து அவன் தான் பார்க்கணும், பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. 100 நாளாமா பீரியட் ஆஃப் டைம். இப்போ என்னோட மேரேஜுக்கு கொரியாவிலேருந்து நான் கொரியன் ஒருத்தர் அழைச்சிட்டு வந்திருந்தேன், என்னோட அப்பார்ட்மெண்ட் மேனேஜர். அவர் எப்போ பார்த்தோம் உன் ஒய்ஃபை அப்படின்னாரு. இல்லை எங்கள் அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு. நீ கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணை உங்கள் அப்பா அம்மா எதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னாரு அவர். நீ தானே பார்த்து எல்லாத்தையும் இது பண்ணு. ஏன்னா கொரியாவில் பொறுத்த வரைக்கும் அப்படி தான், அவங்களுக்கு தேவையானதை அவங்க பார்த்துக்குவாங்க, வீட்டில் வந்து சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அந்த கல்யாணமும் சாதாரணமாக நடக்காது. அந்த பையன் பேரில் ஒரு வீடு இருக்கணும், நல்ல கார் இருக்கணும், நல்ல ஒரு வேலையில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பையனுக்கு கல்யாணம் நடக்கும். என்ன உங்களுக்கு கொரியன் கலாச்சாரத்துலேருந்து நீங்கள் வேறுபடுறீங்க? எதெல்லாம் அவங்க சொல்கிறதுல உங்களுக்கு முரணா தோணுது? இந்த லாஸ்ட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க ரோலை, அவங்க சொன்னாங்க கொரியனை பார்த்தாவே பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறாங்க, அவங்கள பார்த்தாலே நல்லா இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அப்போ எங்களெல்லாம் பார்க்க என்ன பிட் பாக்கெட் அடிக்கிறவங்க மாதிரியா இருக்குது. அதுதான் எனக்கு அப்படி தோணுது அவங்க கேட்குறத பார்த்தா. ஆக்சுவலாக இது இப்போ தெரில, நியூஸில் வந்துச்சு. கொரியன் அவங்க சொல்கிற கல்ச்சரில் உள்ளவங்க தான் கொரியன்னா யூடியூபர் இன்ஃப்ளூயன்சர். அவங்க வந்து ஒரு மர்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க ஃபேஸ் கட்டும் இவங்க சொல்கிற மாதிரி க்யூட்டாக தான் இருக்கும். அப்போ அவங்களாம் அப்படி தப்பானவங்க இல்லையா? கருப்பாக இருக்கிறவங்க தான் அப்படி சொல்கிறாங்க. அவங்க இன்னொன்று சொல்கிறாங்க, அவங்களோட காதல் வந்து ரொம்ப ட்ராமட்டிக்காக இருக்குங்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படிலாம் இருக்காது யாருக்குமே. ஒரு வாரம் நல்லா இருக்கும், ஒரு மாதம் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் போர் அடிச்சிடும். அதையும் சகிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் காதல். அவங்க சொல்கிற மாதிரி ட்ராமட்டிக்காக இருக்கவே இருக்காது, படத்தில் மட்டும்தான் இருக்கும். அதுவும் கொரியன் மூவிஸில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்க சொல்கிற மாதிரி. வேற என்னென்ன பிரச்சனை எல்லாம் தமிழ் கலாச்சாரம் எதிர்கொள்ளுது இந்த கொரியன் கலாச்சாரம் உள்ள வந்ததுக்கப்புறம்? மை பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த க்ரீன் கலர் ஷர்ட் அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, இதே கல்ச்சரில் அவங்களுக்கு பொண்ணு பார்க்க முடியுமா? அவரும் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்காரு, இப்போ ஒரு ட்ரெஸ் போட்டுருக்காரு, கல்யாணத்துக்கு இதை போட்டு போய் நிற்பீங்களா? இட்ஸ் ஜஸ்ட் அ நார்மல் ட்ரெஸ். லைக் நான் ஒரு ஷர்ட் போட்டிருக்கேன், ஒரு பேண்ட் போட்டிருக்கேன். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் வந்துட்டு இடத்துக்கு தகுந்த மாதிரி, தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த கல்ச்சரை உங்களால ஃபாலோ பண்ண முடியுமா? எந்த கல்ச்சரை? புரியல. கொரியன் கல்ச்சர்ன்றது இந்த ஷோக்கு யூ பீப்புள் கேன் ஏபிள் டு ஃபாலோ. இன்னைக்கு வரல, அழகா இருப்பீங்க, நாங்க இப்படி இருக்கோம்னா நீங்க அப்படி இருப்பீங்க, தட்ஸ் ஆல் ஃபைன். என்னோட டெய்லி ரொட்டீனுக்கு நான் வந்துட்டு கேஷுவல் தான். நான் வந்துட்டு எனக்கு க்ளோத்திங் இப்படி போனால் நான் இப்படி தான் பண்ணுவேன். அதே நான் ஜிம் போகும்போது நான் ஜிம்ல வந்துட்டு அங்கே என்ன பண்ணுவேன் அதை தான் பண்ணுவேன். நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் வந்துட்டு டெலியூஷன்லையோ we are not hallucinating. எங்களுக்கு ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு, ஓகேவா? எங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுக்காக உங்களுக்கு அஃபெண்ட் ஆகுது. அது நீங்க அதை வந்துட்டு ரொம்ப சிம் பண்ணிட்டு இது பண்றீங்கன்னு சர்டன் பீப்புள் பண்றாங்க. அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ். இஃப் யூ டோன்ட் லைக் இட், டோன்ட் லுக் அட் இட். என்னோட கசின் சிஸ்டர் இருக்கா, அவளுக்கு நான் பிடிஎஸோட சாக்ஸ் வாங்கி கொடுத்தேன். அது சாக்ஸ் நம்ம எங்கே சார் போடுவோம்? காலில் போடுவோம்ல. அவள் தலைமாட்டில் வச்சு படுத்துட்டு இருக்கா. 3 வருஷமாச்சு நான் வாங்கி கொடுத்து. யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்டா, இல்லை அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன், நான் பிடிஎஸ் காலில் போட மாட்டேன் அப்படிங்கிறா. பிடிஎஸ் சாக்ஸை காலில் போட மாட்டேன். அந்த அளவுக்கு அது மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. ஒரு 13 வயசு குழந்தை நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றா. 13 வயசு குழந்தை? ஆமா, நான் கொரியன் மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்க போறேன். ஐ வாண்ட் கிளாஸ் ஸ்கின் லைக் தெம். நான் சொல்றேன், இல்ல பாப்பா வேண்டாண்டா, யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல், ஆக்சுவலி நம்ம காம்ப்ளெக்ஷன் தான் நமக்கு ரொம்ப அழகு அப்படின்னு சொல்றேன். ஒத்துக்க மாட்றா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஸ்கின் கேர்னு பல ஸ்கின் கேர் ஆயிடுச்சு. இப்போ உமனுக்கு தனியாக மென்னுக்கு தனியாக இப்போ வந்துருச்சு. ஒரு 4 ப்ராடக்ட் தான் தமிழ் கல்ச்சரில். ஃபர்ஸ்ட் சீயக்கா, அதுக்கப்புறம் சோப்பு, தென் பவுடரு, எண்ணெய். இந்த 4 ப்ராடக்ட் தான். அந்த உமனும் மென்னுக்குலாம் பிரிக்கவே கிடையாது. பரம்பரையாக அது 2 பேருமே ஒரே இது யூஸ் பண்ணு. இந்த கிளாஸ் ஸ்கின் சொல்கிறாங்கல்ல, அந்த 2 ட்ராப் தான் அந்த ஆயிலில். 2 ட்ராப் எடுத்து அப்ளை பண்ணால் கிளாஸ் ஸ்கின் வந்துடும். யாருக்குமே புரியல, இவ்வளோ காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணால் தான் கிளாஸ் ஸ்கின் வரும்னு தெரியாது. சுகரு, கேஸு அதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே கிளாஸ் ஸ்கின் வந்துடும். இன்னொன்று வந்து அவங்க ரியாலிட்டியிலேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க சார். நமக்குலாம் வந்து ஜிவிஎம் படம் பார்த்ததுக்கே ஓகே, ஒரு ட்ரெயினில் போனால் சூர்யாவை பார்க்க போகிறோம் ஓகே அப்படின்னு இருந்த நமக்கே ரியாலிட்டி ஹிட் ஆகும்போது ரொம்ப இதுவாக இருக்குங்கும் போது, அவங்க த வே தே போர்ட்ரே லவ் இஸ் பியாண்ட் எனிதிங். ரொம்ப அழகாக ரொம்ப பியூராக காட்டுறாங்க. பட் இந்த குழந்தைங்க எல்லாருமே அதை பார்த்து இருக்கிறதுனால அவங்க ரியாலிட்டி ஹிட் ஆகும்போது ரொம்ப பாதிக்கப்படுவாங்கங்கிற பயம் எனக்கு இருக்குது. அண்ட் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியிலையுமே கூட கலர் தியரி அப்படிங்கிறதே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கஸ்டம் மேட் ஃபவுண்டேஷன் வேணும் அப்படின்னா கோ டு கொரியா. அங்கே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வச்சு ஏதோ நிறைய 10,000 ஸ்டெப்ஸ் ஐ டோன்ட் நோ, அது வச்சு பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பாட்டில் ஆஃப் ஃபவுண்டேஷன் கொடுப்பாங்க. ஸோ இமேஜின் அவங்க எவ்வளோ அழகாக பெனிட்ரேட் பண்ணியிருந்தா உலகத்தையே அவங்க சவுத் கொரியாவுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டே இருப்பாங்க. த்ரூ டூரிசம், த்ரூ எவ்ரி திங். சார், நான் வந்து சைல்ட் சைக்காலஜிஸ்ட். நான் பார்க்குற குட்டி பசங்க இருக்காங்க இல்லையா, ஒரு 8 to 13 அந்த ஏஜ் குரூப் கிட்டே வந்து நான் இந்த கல்ச்சரோட அடிக்ஷன் பார்க்க முடியுது. K-dramas பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னா டைம் போகிறதே தெரியாது. அந்த க்யூரியாசிட்டியை கரெக்டாக வைப்பாங்க அந்த சீரீஸ் முடிகிறப்போ. ஸோ அதில் கேர்ள்ஸ் முக்கியமாக அவங்க வந்து மேக்ஸிமம் பார்க்குறது இந்த கேப்பாப் பார்க்குறப்போ
அவங்கள அந்த ஸ்கின் பியூட்டி அது எல்லாம் வந்து ஈவன் 8-10 இயர்ஸ்லேயே வந்து இது ரொம்ப இம்பேக்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ இம்பேக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா நான் இன்னும் அழகாக இருக்கணும், என்ன பண்ணணும், எனக்கு இந்த ஜூஸ் கொடுங்க, அது கொடுங்க, நான் இதை பண்ணுறேன். அந்த பியூட்டி கான்ஷியஸுங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் வந்துடுது. ஸோ அது உள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு மூக்கு சரியில்லை, எனக்கு வாய்ஸ் சரியில்லை, எனக்கு இதெல்லாம் சரியில்லை, நான் இப்போ என்னையே இப்படி பெத்திங்க, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அம்மாவுக்கு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற, அவங்களுக்கு வந்து இந்த கேப் புரியல, அவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு அம்மாவுக்கு புரிஞ்சுக்க முடியல. குழந்தைங்களுக்கு அவங்க ஒரு இலூஷன் வேர்ல்டுக்குள்ளே போகிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல. அகாடமிக் வைஸ் கம்மியாக படிக்கிறாங்க, அப்படிதான் கம்ப்ளைண்ட்டோட வருவாங்க. பட் உள்ளே போய் பார்க்கும்போது தான் இந்த அடிக்ஷன்லாம் அவங்களுக்கு அதிகமாக இருக்குங்கிறதே வந்து எங்களால் ஃபீல் பண்ணவே முடியுது. இதை விட்டு அவங்களுக்கு வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னாக்கா அவங்களுக்கு அதை அந்த டோபமைனை எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல ஒரு பெரிய கேப் இருக்கும், அதை யாராலையுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியல. இப்போ அவங்களுடைய பாய்ஸ் வந்துட்டு ரொம்ப தாங்கி 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 பார்த்துக்கிறது தான் காதல் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபிலிம்ஸில் போர்ட்ரே பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுடைய படங்களில் வந்துட்டு இந்த புள்ள ஐ லவ் யூ அப்படிங்கிறது வந்துட்டு அந்த வே ஆஃப் ஸ்டேயிங் மைட் பி a little harsh and little ஒரு மாதிரி என்ன ரவுடி மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அங்கே அன்பு இருக்குது. இல்லை, நாங்கள் இதையும் முரளியே வச்சுருந்தோம். ஸோ காதலே சொல்ல மாட்டோம் நாங்கள். கடைசிக்கு அங்கேருந்து பார்த்துட்டு கும்பிட்டுட்டு கடைசியில் போன காதலும் உண்டு. ஆமாம் சார், ஏன்னா அங்கே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. இதுதான் காதல், இப்படி இருந்தால் தான் வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. லைக் என்னோட ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஏன் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா இன்னொரு பையன் வந்ததுனாலலாம் கிடையாது, பிடிஎஸ் ஐடில் அவங்க மேலே இருக்கிற அந்த மோகத்தினால இவங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. நம்ம படங்கள் நம்மளுடைய ஹீரோஸ் நிறைய பேர் இருக்காங்க, பிடிக்கும்னு சொல்லுவாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு பர்சனலாக போகி பிரேக்கப் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு அட்டென்ஷன் மாறுது அப்படின்னா அப்போ வாட் இஸ் தேர், அங்கே லவ்வே இல்லையே. அவங்ககிட்ட இந்த கேள்வி கேளுங்க, இங்கே தமிழ் கலாச்சாரத்தை நோக்கி எது அதிகமாக ஈர்க்கப்பட்டிருக்குன்னா அவங்க திரையில் சொல்லப்படும் அந்த காதல், அது வந்து படத்தில் மட்டும்தான் அப்படி இருக்குமா, ரியல் லைஃப்லேயும் அப்படி இருக்குமா, இல்லை ரியல் லைஃப்லாம் என்ன சேஞ்சஸ் இருக்கும்? 우리가 보는 드라마에서 꽃남들 하는 행동 있잖아요. 그 활동 다 사실인지, 그 남자들 좀 여자한테 좀 좁게 보여주시는 모습, 그걸 다 사실로 실제로 그 모습을 그 사실인지 아니면 가짜인지 만약에 가짜이면 어떤 걸 가짜라고 말씀해 주세요. I think Korean man almost very sweet is true. This is my husband, my first love. Yeah. She already back home. He cooked for me. Every day cook for me and kid. Our kids is there. Yeah, he already cook. And sometimes the working time, call me. What are you doing? Yeah. He is your husband, right? Yeah, my husband. He just treat you like a queen? 공주님처럼. Because everybody is believing when you walk, your husband always holding like this, like this, like this. That's what the people are always portraying here. Not queen, like a queen, but very. I think a Korean man that almost like sweet and kind to women. Yeah, that is true, almost true. Okay, who's proposed your love first? யார் முதல்ல காதல சொன்னது? You. It's you. Actually, we met in the high school. Okay. But during the high school, we do not love each other at the time. But after graduate, when she graduated, I met her and I fall in love. We start the relationship for 11 years. Yeah. After that, we married. After that, married. Thank you. இப்போது இங்கே இருக்கிற அவங்க கொரியன் கலாச்சாரத்தை பற்றி பேசினாங்க. இந்த பக்கம் இருக்கவங்களும் எதெல்லாம் வந்து நாங்கள் ஏற்றுக்கிறத மறுக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. இந்த கொரியன் கல்ச்சரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இவங்களோட மைண்ட் செட் ரொம்ப ஓப்பன் மைண்டடாக மாறி இருக்காங்க கொரியன் கலாச்சாரத்தினால. அண்ட் கொரியாவுக்குன்னு ஒரு தனி ரெகக்னிஷன் கிடச்சிருக்கு. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது கொரியனா சைனீஸான்னு நம்ம மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிற நிலமை இருந்திருக்கு. இப்போது இதுதான் கொரியன்னு தனியாக சொல்கிற லெவலுக்கு கிட்ஸ் அவ்வளோ கிளாரிட்டி இருக்குது இந்த கொரியன் கே பாப் கே ட்ராமா இருக்கிறதுனால.
இது கண்டிப்பாக நான் ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்குறேன். அதாவது இப்போ கொரியன்ஸ் அவங்க பார்க்குறாங்க, கொரியனுடைய நாடகங்கள் படங்கள்லாம் பார்த்துட்டு அவங்கள மாதிரியே தங்களை மாற்றிக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த எண்ணம் கண்டிப்பாக தப்பு தான். ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, நம்ம இந்தியாவில் பிறந்திருக்கோம், நம்மளோட ரேஸ் இதுதான்றதை ஃபஸ்ட்டு நம்ம அக்னாலேஜ் பண்ணிவிட்டு மற்ற கல்ச்சரை பார்த்தா நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு ஓப்பன் மைண்டு வேணும். அவங்க நிறைய கொரியன் ட்ராமா பார்த்து அதே மாதிரி நம்ம சுற்றி ஏன் இல்லை அப்படின்ற ஒரு கொஷின் நம்மளை அது கேட்டுறக்கூடாது. இவ்வளோ நேரமாக வந்து நம்மோட 5 கொரியன்ஸ் வந்திருக்காங்க, கொரியன் கலாச்சாரத்தை விரும்புகிறவங்க வந்திருக்காங்க, இந்த பக்கம் ஏற்காதவர்கள் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் இதோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் தேவைப்படுகிறது. அதனால 2 சிறப்பு விருந்தினர்களை நம்ம இப்போ அழைக்க போகிறோம். முதலாவதாக 20 வயசில் இசையால் தனக்கு ஒரு பெரிய அடையாளத்தை இந்த தமிழ் சமூகத்திற்கு கொடுத்தவர் ஒரு யங் வைப்ரண்ட் மியூசிக் டைரக்டர். லெட்ஸ் வெல்கம் தரன் குமார் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். முதல் கெஸ்டாக மியூசிக் டைரக்டர் தரன் அவர்களை வெல்கம் பண்ணி உட்கார வச்சாச்சு. மியூசிக் டைரக்டர் வந்தாச்சு. கொரியாவிலேருந்து ஒரு சிங்கரை இறக்கியிருக்கோம். ஸோ கொரியாவிலேருந்து ஒரு சிங்கர், ரேப்பர், லிரிக் ரைட்டர், கம்போசர் ஆரா ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். மியூசிக் ஸ்டார்ட். வெல்கம் ஆன் ஸ்டேஜ். வணக்கம் தமிழ் மக்களே. சார் ஒரு வந்தோடனே வைபே மாறிடுச்சு. எவ்வளோ இன்னசென்ட், பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. நான் மறந்துட்டேன் அப்படியே எல்லாத்தையும். ஓகே சார், நான் வந்து அவர்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லலாமா? 오빠, 나는 너를 정말 많이 주세요. 나를 영동 제세요로 따줘. 항상 사랑해요. நான் சந்தோஷம் இருக்கேன். என்னடா நடக்குதுங்க? என் வேலையிலே பார்த்துட்டீங்க. அந்த பொண்ணு ஏதோ ஜோ 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 சொல்லிச்சு. இவர் வந்து எந்திரிச்சு அப்படி உட்கார்ந்தாரு, அப்படியே எந்திரிச்சு மேலே வந்து இப்படி இருந்தாரு. மக்களே, இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பொறுப்பு கிடையாது. இவர் வந்து ரொம்ப இன்னசென்ட். சீரியஸ்லி, நான் வந்து ட்ராமா அதனாலலாம் சொல்ல. ஆக்சுவலாக இப்போ இதுதான் ப்ரூஃபு. நாங்கள் ஒன்றும் டெலியூஷன்லாம் இல்லை, இப்படி தான் இருப்பாங்க அவங்க. இப்போ என்ன சொன்னால், அவங்கள ரொம்ப ரொம்ப நாள்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை வந்து உங்கள் லிட்டில் சிஸ்டராக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஐ லவ் யூ. சிஸ்டராவா? சிஸ்டர். ஓகே. இப்போ நீங்கள் இப்போ ஆல்பம்ஸ் சாங் வந்து தமிழில் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஆல்பம்ஸோடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதில் வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. 2005லேருந்து அந்த 2015 வரைக்கும் மியூசிக் டைரக்டர்ஸாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி செஞ்ச விஷயங்கள் வந்து என்னென்னா, அவங்களுக்குன்னு உள்ள சில மியூசிக் தாட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்தால் அதுக்கு இப்படி ஒரு விஷுவல் இருக்கும், இந்த மாதிரி அந்த பாட்டில் ஒரு கதை இருக்கலாம். இதெல்லாம் வந்து படங்கள், நம்ம ஊரில் படங்களோட பாட்டு பெருசாக இருக்கிறனால இதெல்லாம் வந்து படங்களில் ஃபோர்ஸ் பண்ணி செய்ய முடியல. இந்த இண்டிபெண்டன்ட் சீனில் இப்போ என்னென்னா, there were so many talented musicians, so many talented lyricists, கம்போசர்ஸ், இவங்கெல்லாம் வெளியே வரணும்னு ட்ரை பண்ணி இன்னும் நிறைய பேருங்க வர முடியாமல் இருக்காங்க. பட் இன்றைக்கி வந்து தே ஹேவ் தேர் ஓன் வே. அவங்க நினச்சா ஒரு பாட்டில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய ஒரு மீடியம், அவங்களுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்குது. அதனால தான் வி சி லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் அண்ட் அவங்களுக்கு என்ன பண்ணணுன்றதை அதை வெறித்தனமாக பண்ணி காட்டி வெளியே கொண்டு வராங்க. இப்போ மைனஸ் என்னன்னா, இப்போ நாங்கள் பண்ணிகிட்டு இருக்க பாட்டு எல்லாமே இட்ஸ் ஆல் வெரி பெப்பி நம்பர்ஸ், எல்லாம் டான்ஸ் நம்பர்ஸ், எல்லாம் இந்த ரீல்ஸில் போட்டு ஆடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நான் வரும்போதே என்னோட மெலடி சாங் தான் போட்டிங்க. ஸோ காலகாலமாக பேசக்கூடியது அந்த மெலடி இது இல்லையா? அதோட கல்ச்சர் வந்து இன்னும் பெருசாக ஆகணும் இந்த இண்டிபெண்டன்ஸ் சீனில். அப்போ தான் வில் சி லாட் ஆஃப் குட் கம்போசர்ஸ், சிங்கர்ஸ், நல்ல வார்த்தைகள் இருக்கக்கூடிய பாடல்கள் வெளியே. ஏன்னா படங்களில் இது குறையுது இல்லையா? ஸோ அதனால் இல்லை, நீங்கள் இவரோட சேர்ற எத்தனாவது பாடல் இது வந்து? இப்போ வந்து நாங்கள் 2வது பாட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன பண்ணீங்க? ஏற்கனவே தமிழுக்கே கெத்து அப்படின்னு சொல்லி தமிழ்நாடை பற்றி ஒரு பாட்டு ஒன்று பண்ணிட்டோம். ஹீஸ் ஃப்ரம் கொரியா அண்ட் இவர் வந்து தமிழுக்காக என்ன பண்ணுறாரு, தமிழ் கலாச்சாரம் அவர் எப்படி வெல்கம் பண்ணுது அப்படின்னு. இல்லை, அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு நீங்கள் 2 பேரும் பண்ணது 2 லைன் பாட முடியுமா? யா, தமிழ்நாடு தான். ஓகே, you want to sing? Yeah. Okay, we'll just sing that line. 4 lines? Okay. தமிழ்நாடு தாகத்தை அத அம்புத்தானி எங்க சொத்தை
பீஸா போட்டு தான் வந்து நம்ம இறங்கிட்ட பந்து கும்மி பாட்டு அந்த சைடு ஜல்லிக்கட்டு இந்த சைடு உங்கள் ஃபீஸ்ட் தான் பாரு எல்லா ட்ரீட் அச்சோரே பாருங்க நான் மறந்தா அவர் பாடிடுவார். இவரை எப்படி பிடிச்சிங்க? ஆக்சுவலாக அவர் தான் என்ன இப்படி பிடிச்சி வச்சிருக்காரு. கொஞ்சம் விட்டா இப்படி ஓடிடுவார். ஆனால் என்னன்னா அவர் வந்து நம்ம கொரியன் சொல்கிறோம், பட் அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவில் தான் இருக்கார். என்ன சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் மசால் தோசை தான் சாப்பிடுவார். அதாவது 4 நாளாக அவருக்கு பயங்கர சாப்பாடெல்லாம் ஹோட்டல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். இங்கே செட்டில் வந்து உட்காந்து அந்த மட்டன் கறி சிக்கன் கறி வீட்டு சாப்பாடு இந்த பிரியாணி சாப்பிட்டோன்னே அவருக்கு வந்து அப்படியே இப்போ தான் வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி அப்படியே ஆயிடுச்சு அவருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் ஹீஸ் மோர் ஆஃப் அ இந்தியன் நவ். ஸோ அண்ட் ஹீ லைக்ஸ் தமிழ் ஓட கல்ச்சர் அண்ட் எவ்ரி திங். 일단 첫 번째로 제가 타밀 무비 보고 너무 좋아서 처음에는 발리우드랑 콜리우드 너무 하고 싶었어요. 그래서 음악 진짜 많이 듣고 영화 너무 많이 봤어요. 그래서 저스트 I love content 타밀. அவர் முதல்ல தமிழ் படங்களை பார்க்க ஆரம்பிச்சாரு. அப்போ பார்க்கும்போது அதில் தமிழ் படத்தில் நடிக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு இருந்திருக்கு, தமிழில் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு. அண்ட் பாலிவுட்டும் ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ அவருக்கு காலிவுட் அண்ட் பாலிவுட்டில் அவர் ஏதாவது அச்சீவ் பண்ணணுன்ட்டு அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது. இந்த ஃபஸ்ட்டு பாட்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஹிட் ஆனதுக்கப்புறம் இந்த செகண்ட் காம்போங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணும் இல்லையா? ஸோ இந்த 2வது பாட்டோட கொலாபரேஷனுக்கு வந்து எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான ஒரு பாடலை வந்து நீங்கள் இண்டிபெண்ட் ஆல்பமாக கொடுக்க விரும்புகிறீங்க? அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நம்ம ஊர் தோசை, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து அவங்க ஊர் சட்னி கிம்ச்சி. சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிம்ச்சி தோசான்னு ஒரு பாட்டு பண்ணுறோம். இங்கே யாரோ கிம்ச்சி சொன்னாங்களே, அவர் வந்தோடனே சொன்னார் சார் கிம்ச்சி எனக்கு பயங்கரமாக பிடிக்கும் அப்படின்னாங்க. இங்கே ஒருத்தர் சொன்னாங்க சார் அது பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும் சார், அதை எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு. ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டு ஆமாம் அப்படி. ஆமாம் அது ஆக்சுவலாக ஐடியா கொடுத்தது இவங்க தான். ஒரு பேட்டில் மாதிரி, லைக் நான் வந்து தோசை கடை வச்சுருப்பேன், அவர் வந்து கிம்ச்சியை பற்றி பேசுவார். அதுக்குன்னு நாங்கள் வந்து வெறும் அதை பற்றி சொல்லலை, எனக்கு இதுதான் பிடிக்கும்னு நான் சொல்லுவேன், அது எனக்கு தான் பிடிக்கும்னு அவர் சொல்லுவார். 2 பேரும் பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்போம். இட்ஸ் நாட் லைக் அ லவ் சாங் ஆர் எனி திங், இட்ஸ் அ ஃபன் சாங். இப்போ அந்த பாட்டும் நடந்துருச்சு, இட்ஸ் கோயிங் டு கம் அவுட் சூன். கிம்ச்சி தோசா பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஆரவ், ஆக்சுவலாக கொரியாவில் க்ரூமிங் கல்ச்சர் வந்து ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ்? 만약에 자기가 원하면 할 수 있죠 수술을. 근데 그걸 말리진 않는데, 그러니까 내가 원하면 할 수 있다 수술을. 근데 그 오해는 좀 없었으면 좋겠다. 모든 한국 사람들 다 그렇진 않는다. 그러니까 다 성형수술하고 이러지 않는다. 보이는 것들이 그러는 건데, 근데 그 썰저리는 한국 사람뿐만 아니라 자기가 내가 원하면 내가 만족하면 할 수 있다. 야, 이 정도. நம்ம தமிழ் மக்களுக்கு கொரியன் முகம் பிடிச்சிருக்கு, தமிழ் முகம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. 여기는 தமிழ் 사람들 한국 얼굴 다 좋아해요. 그래서 한국에서 தமிழ் 얼굴 좋아하세요? Yeah, of course. I love Tamil people eyes. Tamil people eyes. eyes really beautiful. Eyes really beautiful. Yeah, just this designer. 뭐라고 하면 what should I say? 그 inside some difference. I love Tamil people eyes. Okay. I want to change your eyes. My eyes. Yeah. Okay. சார் இப்போ அவங்களோட கண்ணு வந்து நம்மளோட கருவெளி அளவுக்கு இருக்காது. ஸோ அங்கே உள்ள பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள மாதிரி கண்ணு வேணும்னு சொல்லி அவங்க அறுவை சிகிச்சை எல்லாரும் பண்ணிக்குவாங்க. இப்போ அது ரொம்ப ரீசன்ட் ட்ரெண்ட் அங்கே. இப்போ நம்ம இந்தியன் குழந்தைங்களை யாராச்சும் பார்த்தாங்கன்னா அவங்க கண்ணை பார்த்து கண் அழகா இருக்கு அப்படின்ட்டு அவங்க கையில் இருக்கிற காசை கொடுப்பாங்க. அதாவது குழந்தைங்களுக்கு காசு கொடுக்கும்போது அவங்களோட பணம் வந்து பன்மடங்கு வளரும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஐதீகம். ஆஸ் அ கொரியன் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் யார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? 지금 여기 서 있는 여자분들 중에 누가 좋아해요? 누가 제 스타일이냐는 걸 물어보시는 거죠? 네. This guy no? This girl? Yeah. Cute. Okay. Yeah. Okay. Now date program, right? Date program. Date program. This dating program, right? Dating. This is not dating program. No dating program. Don't change the concept. Okay. Don't change my work. Yeah, okay. Okay. I'm host here. Okay. நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். சிறப்பாக பேசியவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கும் நேரம் இது. பிரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், டைமண்ட் பிரஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். அவர் அவருக்கு நினச்சிட்டு இருக்கேன்.
ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர், டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர். இந்தியாவில் நிறைய கல்ச்சர்கள் இருக்கு, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டில் கல்ச்சரை வரவேற்கிறதுல நமக்கு நிகர் நம்ம தான். அதே நேரத்தில் தமிழ் சமூகத்தில் ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி இருக்குது. அதாவது இந்த கொரியன் கல்ச்சரில் இன்றைக்கி இவ்வளோ தமிழ் சமூகம் ஒரு பெரிய ஈர்க்கப்பட்டு இருந்தாலும் இதில் தேவையானதை எடுத்துக்குவாங்க, தேவையில்லாத விட்டுருவாங்கன்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒவ்வொரு வெளிநாட்டுக்கு போகும்போதும் அங்கே மாதிரி ஒரு ரோடு பளிச்சுன்னு இங்கே இல்லை, அங்கே மாதிரி இங்கே இல்லைங்கிற ஒரு கம்பேரிசன் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரோடு இல்லை, அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை, அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸிங் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைஸ் செக்டார் இல்லை அப்படிங்கிற ஒரு குறைய வெளிநாடு போயிட்டு வர்றவங்க எல்லாருமே இங்கே ஒரு குறையாகவே சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதே நாம் அங்கே போய் சிக்னலில் போட்டவனே நிற்கிற நாம் நம்ம ஊருக்கு வந்தவனே நம்ம சிக்னலில் போயிட்டு வந்த அதே ஆள் நிற்க மாட்டான், கிளம்பி போயிட்டே இருப்பான். குப்பையை போடாதீங்கன்னு அங்கே சொல்லியிருக்க மாட்டாங்க, போடாமல் அவங்களே கையில் எடுத்துகிட்டு வந்து அப்புறமா தான் டஸ்ட்பினில் போடுவாங்க வீட்டில். ஆனால் இங்கே என்ன பண்ணுவோம்னா வந்தவனையே இங்கே யாரும் கேட்குறதுக்கு இல்லை அப்படின்னு நம்ம போட்டு போகிறோம். அப்போது வெளிநாட்டுக்கு போனால் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற நாம் இங்கே வந்தோடனே ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிற மனோபாவம் இருக்குல்ல, இது முதல்ல மாறினா தான் எல்லாமே இங்கே மாறும். அதே மாதிரி ஒரு கலாச்சாரம் உள்ளே வந்தவுடனே அது உயர்வு, இன்னொரு கலாச்சாரம் வந்து உடனே அதை வந்து தாழ்வாக பார்க்குற மனோபாவம் இருக்குல்ல, அது முதல்ல மாறணும். ஒரு புது கலாச்சாரம் வரும்போது நீ ஏன் எனது கலாச்சாரத்தை சிறுமையாக பார்க்குற, ஏன் அப்படி ஒரு கட்டம் கட்டுறீங்க, அதுதான் உயர்வு இதுதான் தாழ்வுங்கிறத ஏன் நீங்கள் சொல்கிறீங்கிற ஒரு ஆதங்கமான கோபம் இருக்குது. இங்கே எல்லாரும் பேசலையும் அது ஒரு நியாயமாகவும் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எவ்வளவு பேர் நீங்கள் தமிழ் கலாச்சாரத்தை நீங்கள் எல்லாருமே மதிக்கிறீங்கன்னு நீங்கள் சொன்னீங்க, ஆனாலும் நாங்கள் கொரியன் கலாச்சாரம் விரும்புகிறோன்னு சொல்கிறீங்கல்ல, இது ஒன்றும் போதுங்க, தமிழ் கலாச்சாரத்தை யாராலையும் அழிக்க முடியாது. கலாச்சார கொலாபரேஷன் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொன்றும் நடக்கும். இப்போது இது வந்து கொரியன் தமிழ் கலாச்சாரத்துக்கான ஒரு எரா. ஸோ அது வந்து நமக்கு ஒரு எவால்வ் ஆகி வருது. ஸோ காலத்துக்கு ஏற்ப இது எல்லாமே மாறும். நாளைக்கு ரஷ்யன் வரலாம், நாளைக்கு மலேசியன் கல்ச்சர் வரலாம், ஒவ்வொரு தாய் கல்ச்சர் வரலாம். ஆனால் உலகம் பூராக ஒரு கல்ச்சர் இன்னைக்கு போய் சேர்ந்துருக்குன்னா அது தமிழ் கலாச்சாரம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரி அர்ஜுனன். உன் சைட்ல ஃபால்ட்ட வச்சு நீ என்ன பார்த்து முறையிற, நான் ஃபுல் ஸ்பீட்ல பேச வந்தா ஏன்டா ஒட்டி ஒளியிற, 4 வால்ஸுக்குள்ள மட்டும் ரூல்ஸ் பேசி நடிகிற, நான் அதே ரூல்ஸ ரோட்ல பேசினா ஏன்டா வந்து கொலைகிற. ஆட்டு தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சு இந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை, நைஸ் ட்ரை, நைஸ் ட்ரை. மக்கா மிஷி பிரச்சனைய லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ற மைக்கேல் சி, நோ மோர் பூமர் டாக்ஸி அண்ட் சார் ரொம்ப பிஸி, பஸ் காப்பி பால் மெயின் டி-ஷர்ட்